பெற்றோரை உங்க கையில பிள்ளைகளை நம்பி கொடுத்திருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு அந்த பிள்ளைகளுக்கு என்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடி, உட்பட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. சோதனைக்கு உட்பட்டுட்டோம் வைங்கள, மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். சோதனைக்கு பேதுரு உட்பட்டுருவான். உட்பட்டதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து பேதுரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருந்தாரா? இயேசுவை நினைக்கிறதுக்கே முடியல, இயேசுவை நினைக்கவே முடியல. இயேசு அப்படி எனக்கு தெரியாதுன்ட்டா. மறுதலிக்காம இருக்கிறதே பெரிய சேலஞ்சான விஷயம். எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும், எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா நம்மளால நம்ம லைஃப்ல பிரேயர் இல்லைன்னா நம்ம எதை வச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பாருங்க, அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடை பாருங்கள். அந்த இரவுல ரொம்ப பிஸியான இரவு, பதட்டமான இரவு, ரொம்ப ஒரு முக்கியமான இரவு, டைமே இல்லாத இரவு. டைம் இல்ல. ஏன் ஜோம் பண்ணலன்னு கேட்ட நாம சொல்றதுலாம் டைம் இல்ல. டைம் இல்லாத இடத்துல அவர் 1 hour ஸ்பெண்ட் பண்றார் பிரேயருக்கு. டைம் இருந்தா இரவு முழுவதும் ஜெபிக்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் நிலையை உணர்ந்து நம்ம இதுக்கெல்லாம் கிருபையை கேட்கணும். இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் கிருபையை கேட்கட்டும். ஆண்டவர், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெப அனுபவம் உண்டாகட்டும் அப்பா.